Hello everyone, this is me Jinsi from Gems Abroad. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் அகைன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் இஸ் ரீட் அலவுட். Before that, if you have not subscribed our channel, kindly subscribe, and if you need speaking online coaching, you can just contact us. Hello everyone, thanks for watching my video first of all, and என்ன சப்போர்ட் பண்றதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து எந்த கொஸ்டினை பத்தி நான் வீடியோ பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ரீட் அலவுட். ரீட் அலவுட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பிகினர்ஸ் வீடியோல போட்டிருப்பேன். ஸ்பீக்கிங்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இந்த ரீட் அலவுட். இந்த ரீட் அலவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரீட் அலவுடோட மார்க் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்க, எப்படி ரீட் அலவுட்ல வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும், அண்ட் இது எப்படி பண்ணணும், இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரீட் அலவுட்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணாவே போதும். தட் இஸ் யுவர் ரீட் அலவுட். எனக்கு எப்படி ஸ்கோர் கிடைக்குது, அண்ட் ஏன் வந்து எனக்கு வந்து ஸ்கோர் வந்து ஃப்ளூவன்சிக்கு வந்து கம்மியா கிடைக்குது, ஏன் கான்டென்ட்ல வந்து கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். ஸோ ரீட் அலவுட்ங்கிறது பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற பேராகிராஃப் கண்டென்ட் வந்து ரீட் பண்ணாவே போதும். எக்ஸ்ட்ராவா நீங்க எதுவுமே பண்ண வேணாம். கொடுத்துருக்கிற பேராகிராஃப் இல்ல கொடுத்துருக்க அந்த பாசேஜ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ரீட் பண்றதுதான் ரீட் அலவுட். ஸோ ஆஸ் யூ நோ, பிடி பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் மாடியூல்ஸ் வந்து இன்டர் கனெக்டட். இந்த ஸ்பீக்கிங்ல இருக்கிற கொஸ்டினா இருந்தாலும் ரீட் அலவுட மார்க் வந்து கான்ட்ரிபியூட் பண்றது டுவர்ட்ஸ் ரீடிங். ஏன்னா நம்ம அந்த டாஸ்க் என்ன பண்றோம் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும். பிகாஸ் கொடுத்துருக்கிற பேராகிராஃப் என்ன பண்றோம், ரீட் பண்றோம். அதே மாதிரி யோர் ஸ்பீக்கிங் அப்படியே ரீட் பண்ணி தான் நம்ம வந்து அதை வாசிக்கிறோம். ஸோ அதனால ரீட் அலவுடோட மார்க் வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஸ்பீக்கிங் and reading. And as I've already told you, read aloud is the most important question. Speaking le pathina ரெண்டு important questionல ஒரு important question தான் இந்த read aloud. So I'll share my screen to show you how to do this read aloud. read aloud examல வந்து எவ்வளவு question கேட்பாங்க அப்படின்னா doubts இருந்ததுன்னா so watch this one. ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. ஸ்பீக்கிங்ல 5 கொஸ்டின் இருக்கு. இந்த 5 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இந்த ரீட் அலவுட். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ரீட் அலவுட் பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இந்த பேராகிராஃப் வந்து நம்ம கிறிஸ்ப் அண்ட் கிளியரா ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளவுதான். ஒரு அந்த லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் இருக்கும், இல்லைன்னா 4 லைன்ஸ் பாசேஜா கூட இருக்கலாம். இந்த பாசேஜ் வந்து கொடுத்திருக்காங்க, அவங்க என்ன வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணா போதும். ஓகே, இது ரீட் பண்றதுக்கு வந்து we have 35 seconds preparation time கொடுத்திருக்காங்க. 35 செகண்ட் நம்மளுக்கு வந்து preparation time. இந்த 35 செகண்ட்ல நம்ம கொடுத்திருக்கிற பாராகிராஃப் நீட்டா ரீட் பண்ணும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு ரிஹர்சல் டைம் கூட எடுத்துக்கலாம், ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் கூட எடுத்துக்கலாம். இந்த 35 செகண்ட்ல கொடுத்திருக்கிற பாராகிராஃப் ஒரு ட்ரையல் எடுத்துக்கோங்க. எப்படி சத்தமாவே ரீட் பண்ணணும். ஜஸ்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம எடுத்த உடனே நம்ம ரீட் பண்ணோம்னா எப்படி இருந்தாலும் we make mistakes. ஸோ அதனால ப்ரிப்பரேஷன் டைம்ல கண்டிப்பா you have to open up your mouth. திறந்து you have to read the text. For example, நம்மளுக்கு 35 செகண்ட் இருக்கு, அப்படியே டக்குன்னு போயிடும். ஸோ அதனால மெதுவா ரீட் பண்ணாதீங்க, ஏன் கொஞ்சம் ஸ்பீடா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கிற வேர்ட்ஸ் 2-3 தடவை திருப்பி அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க 35 செகண்டுக்குள்ள இந்த கம்ப்ளீட் பேராகிராஃப் ரீட் பண்ணி ரெடியா இருக்கணும். ஒன்ஸ் இது ரீட் பண்ணி முடிச்ச உடனே 35 செகண்ட் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பீப் கேட்கும். அந்த பீப் கேட்டதுக்கு அப்புறம் மைக் ஓபன் ஆகும். மைக் ஓபன் ஆயிடுச்சுனாவே யூ ஹாவ் டு ரீட். மைக் ஓபன் ஆகி 3 நிமிஷம் 4 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. 4 செகண்ட் 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. அந்த மைக் ஓபன் ஆயிடுச்சுனாவே, பிகாஸ் நம்ம மைக்கு வந்து 3 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம சத்தத்துக்காக வெயிட் பண்ணும். 3 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சவுண்ட் எதுவுமே கேட்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மைக் ஆஃப் ஆயிடும். நம்மளுக்கு அது தெரியாது ஆஃப் ஆகிறதெல்லாம். ஸோ மைக் ஓப்பன் ஆன உடனே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ரீடிங் த பேசேஜ். The majority of successful senior managers do not closely follow the classical rational model of first clarifying goals, assessing the problem, formulating options, estimating likelihoods of success, making a decision, and only then taking action to implement the decision.
இந்த மாதிரி ட்ரையல் எடுத்து வச்சுக்கணும். 35 செகண்ட் தானே டக்குன்னு போயிடும். ஸோ மெதுவா த மெஜாரிட்டி ஆஃப் அப்படி ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா 35 செகண்ட்ஸ்ங்கிறது இட் இஸ் அ செகண்ட்ஸ். அது டக்குன்னு வந்து 35 செகண்ட்ஸ் ரிவர்ஸ் கவுண்ட் டவுன் டைமர் 35, 34, 33 அப்படின்னு கீழே வரும். முடிஞ்சோடனே 0 செகண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பீப் கேட்கும். பீப் கேட்ட உடனே மைக் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனாவே யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரீடிங் த பேசேஜ். ஸோ இதை எப்படி ரீட் பண்றது? இதோட மார்க்கிங் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 3 மார்க்கிங் கிரைட்டீரியாஸ். இதுல எப்படி வந்து நம்மள வந்து மார்க் பண்ணுவாங்க, ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் ஓரல் ஃப்ளூவன்சி. இது என்னது ஓரல் ஃப்ளூவன்சின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கொடுத்திருக்கிற பாராகிராஃப ஃப்ளூவெண்டா கண்டினியூஸா ரீட் பண்ணணும். அதுதான் ஃப்ளூவன்சி. சிலர் வந்து இந்த ஃப்ளூவன்சி இந்த ஸ்பீடும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஃப்ளூவன்சினா ஸ்பீடா ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பீடா ரீட் பண்ணிடுவாங்க. ஆனா செகண்ட் மார்க்கிங் கிரைட்டீரியால உங்களுக்கு மார்க் வராது. எது அது? ப்ரொனவுன்சியேஷன். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடா ரீட் பண்ணோம்னா சில வேர்ட்ஸ் வந்து கிளியரா வந்து அங்க ரெஜிஸ்டர் ஆகாது, சாஃப்ட்வேருக்கு புரியாது. ஸோ அதனால ப்ரொனவுன்சியேஷன்ல மார்க் கம்மியாயிடும். அதனால ஃப்ளூவன்சினா ஸ்பீடு கிடையாது. ஃப்ளூவன்சினா கண்டினியூஸா ரீட் பண்ணணும், ஹெசிடேட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் ஃபம்பிள். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஹெசிடேட்னா, நம்ம ரீட் பண்றதுக்கே வந்து சக்சஸ் ஒரு வேர்டே சக்சஸ்ஃபுல்ங்கிறது சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பண்ணக்கூடாது. அண்ட் ஃபுல் ஸ்டாப் பார்த்தா மட்டும்தான் யூ ஹேவ் டு டேக் அ பாஸ். இல்லாம சும்மா இருக்கிற இடத்துல எல்லாம் கொண்டு போய் யூ ஷுட் நாட் டேக் எனி பாசஸ். பாசஸ்னா நிறுத்தக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் த மெஜாரிட்டி. இப்போ இந்த கொடுத்துருக்க பேசேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் த மெஜாரிட்டி ஆஃப் அப்படின்னு நின்றுவாங்க. இல்ல, யூ ஷுட் நாட் டேக் until you see a punctuation marks like this, comma. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா யூ கேன் டேக் அ பாஸ். ஆனா இப்படி கண்டினியூஸா அப்படி காமாஸ் வரும்போது எல்லா இடத்துலயும் யூ கேன் நாட் டேக் பாசஸ். ஒரு 4, 3, 4 அப்புறம் யூ கேன் டேக் அ பாஸ். ஃபுல் ஸ்டாப் வரும்போது தான் நிறுத்தி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து யூ ஷுட் நாட் ஸ்டாப் எனிவேர். எங்கேயுமே நிறுத்தவே கூடாது. யூ ஹேவ் டு கண்டினியூஸா ரீட் பண்ணணும். இந்த ஃப்ளூவன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளூவெண்டா ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணீங்கன்னா 5 on 5 ஸ்பீட்ல வந்து கிடையாது. ஒரு ரொம்ப மெதுவாகவும் கிடையாது, ரொம்ப ஸ்பீடா கிடையாது, ஒரு மாடரேட் ஸ்பீட்ல நம்ம வந்து போகணும். அண்ட் இன்டர்நேஷன்ஸ் எதுவுமே கொடுக்க கூடாது, ஸ்ட்ரெஸ் பண்ணவே கூடாது. முக்கியமா இன்டர்நேஷன் பாத்தீங்கன்னா சிலர் வந்து இந்த பாட்டு பாடுற மாதிரி ரீட் பண்ணுவாங்க. த மெஜாரிட்டி ஆஃப் சக்சஸ்ஃபுல் சீனியர் மேனேஜர்ஸ் டு நாட் க்ளோஸ்லி அப்படி ரீட் பண்ணக்கூடாது. The second thing, நான் ஸ்ட்ரெஸ் பண்ண சொன்னதுனால அந்த மாதிரி சில பண்ணுவாங்க. The majority of successful senior managers do not closely follow the classical rational model of first clarifying goals, assessing the problem. அப்படியும் ரீட் பண்ணக்கூடாது. இன்டர்நேஷன்னா அப்படி மேலே ஏற்றி கீழே ஏற்றி எல்லாம் கிடையாது. அந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணவும் கூடாது. ஒரு நார்மல் பேஸ்ல நீங்க வந்து ரீட் பண்ணலாம். ஒரு நார்மல் ஸ்பீட்ல ரீட் பண்ணா போதும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணோம்னா ஒரு மோனோ ரீட் பண்ணாம போதும். லைக் இமோஷன் எதுவுமே இல்லாம நீட்டா அது எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி. The majority of successful senior managers do not closely follow the classical rational model of first clarifying goals, assessing the problem, formulating options, estimating likelihoods of success, making a decision, and only then taking action to implement the decision. அவ்வளவுதான். கொடுத்துருக்கிறது ரீட் பண்ணா போதும். இன்டர்நேஷனல் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. சும்மா வந்து லைக் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டா ரீட் பண்ணுவாங்க. அப்படி ரீட் பண்ணக்கூடாது. கண்டினியூஸா அந்த வேர்ட்ஸ் வந்து கனெக்டடா போகணும். த மெஜார் சில இடத்தோட த மெஜர் அப்படின்ட்டுருவாங்க. அப்படியே மார்க் போயிடும். ஸ்டார்டிங்கே வந்து தப்பு பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் வந்து சுத்தமாவே ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. ஆனா ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே சிலர் வந்து அங்கே அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலன்னா நான் சொல்லி ஸ்கிப் பண்ணுங்கன்னா மாடல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபைங் கோல்ஸ் அப்படின்னு நின்றுவாங்க. ஸ்கிப் பண்ணுங்கன்னா அடுத்த டக்குன்னு ரீட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் கிளாரிஃபைங் கோல்ஸ், a problem, formulating options, estimating likelihoods of success, making a decision, and only then taking action to implement the decision. அவ்வளவுதான். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க வேர்ட்ஸா ஒரு வேர்டை ஸ்கிப் பண்ணலாம். எடுத்த உடனே நம்ம ரீட் பண்ணும்போதே தப்பு பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃப்ளூவன்சி அப்படியே கீழே போயிடும். ஃப்ளூவன்சிக்கு பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ளூவன்சிக்கு மார்க் வேணும், ஸ்பீக்கிங்ல நல்ல மார்க் வேணும்னா ஃப்ளூவெண்டா கண்டினியூஸா எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம ஃபுல் ஸ்டாப் காமாஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூ கேன் டேக் அ பாஸ். அல்லாத இடத்துலலாம் யூ ஷுட் நாட் டேக் எனி பாஸ், எடுக்கவே கூடாது. கண்டினியூஸா ரீட் பண்ணணும். அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்கள மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி நம்ம அந்த மெஜாரிட்டி ஆஃப் சக்சஸ்ஃபுல் அந்த மாதிரி வேணும்.
நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணா போதும். ஆனா தட் ஷுட் பி வெரி கிளியர். நேச்சுரலா ரீட் பண்ணுங்க. நான் கொடுத்திருக்க பாசேஜ் நேச்சுரலா கிளியரா ரீட் பண்ணாவே போதும். அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி அவங்கள மாதிரி பேசணும்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியுமோ, ஆனா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ற ஒவ்வொரு வேர்டும் கிளியரா இருக்கணும், நேச்சுரலா இருக்கணும். அது கேட்கும்போது இட் ஷுட் ஃபீல் த நேச்சுரல். அந்த நேச்சுரலிட்டி இருக்கணும். சிலர் வந்து ஃபேக் ஆக்சென்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வேணாம். ஷுட் பி கிளியர், கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்கும். கேட்கும் போதே ஓகே இந்த வேர்ட்ஸ் அந்த பாசேஜ்ல இருந்தது நம்மளுக்கு தெரியும். இதான் ப்ரொனவுன்சியேஷன். தேர்ட் இஸ் யுவர் கான்டென்ட். கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எதுவுமே நம்ம ரீட் பண்ணணும். தெரியாம பாத்தீங்கன்னா ஃபாலோ த கிளாசிக்கல் ஒரேஷனல் மாடல் ஆஃப் த அப்படின்றாங்க. ஆஃப் த இல்ல த நம்ம எக்ஸ்ட்ராவா ஷுட் நாட் ஆட் எனி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் அண்ட் யூ ஷுட் நாட் omit words. For example, assessing the problem, formulating option. ஆனா இங்க ஆப்ஷன்ஸ்னு இருக்கு. ஆப்ஷன்ன்றுவாங்க. ஸோ அந்த வேர்டு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு வேர்ட்ஸ் மிஸ் பண்றோமோ கான்டென்ட்ல வந்து மார்க் கம்மியாயிட்டே இருக்கும். ஃபார் 5-6 வேர்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ லைக்லிஹுட்ஸ் ஆஃப் சக்சஸ். லைக்லிஹுட்ஸ்னா ஹுட்ஸ் தான் சொல்லணும். ஹுட்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நார்மலா லைக்லிஹுட்ஸ் ஆஃப் சக்சஸ். மேக்கிங் அ டெசிஷன். மேக்கிங் தன்னு சொல்லிடுவாங்க. ஏக் பல தன்றுவாங்க. அப்படி நம்ம கான்டென்ட் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன கான்டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ, என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த டெக்ஸ்ட் மட்டும் ரீட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா எந்த வேர்ட்ஸையும் கொடுக்காதீங்க. கொடுத்துருக்க வேர்ட்ஸை ஒமிட்டும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அதுலயும் ஃபுல் மார்க் வந்துடும். ஸோ ஃப்ளூவன்சிங்கிறது கண்டினியூஸா அதே ஒரு ஃப்ளோல ரீட் பண்ணும். இந்த வேர்ட்ஸ் அப்படியே கனெக்டடா போகணும். யூ ஷுட் நாட் டேக் எனி unnecessary pauses. You can take natural pauses. Don't give any intonations. Don't stress. Don't fumble. Don't hesitate. Don't make a false start. எடுக்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது the majority அப்படின்றோம். So it goes down. I'll show one more question also. இதுலயே வந்து what are the tips and tricks னு கொடுத்திருப்பேன். trying to mock the answer before the recorder starts. அதாவது நம்ம ரெக்கார்டர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. பேசி பாருங்க, ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ரிப்பீட் அண்ட் ப்ரொனவுன்ஸ் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ். அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்க வேர்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. You can divide the text into meaningful chunks. Read at a normal pace with the full confidence. Confidence ரொம்ப ரொம்ப important. பயந்துட்டே ரீட் பண்ணக்கூடாது, கான்ஃபிடென்ட்டா ரீட் பண்ணணும். Daily practice academic articles loudly and record yourself in your phone to rectify. நம்மளே வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதை ரீட் எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு மேகசின் அப்படி எடுத்து நீங்க டெய்லி அதை ரீட் பண்ணி நீங்களே அதை உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி நீங்க கேட்டு பாருங்க. You can focus on commas, semicolon and full stops. Okay, try to eliminate the umming and ahhing. சிலர் பாத்தீங்கன்னா அப்படிம்பாங்க. இந்த இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணும்போது வரக்கூடாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எது பண்ணக்கூடாது. You should not restart the sentence if you had. அதாவது சிலர் வந்து தப்பா ரீட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி போய் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணாதீங்க. Continue with the next word. தப்பானாலும் பரவாயில்ல. Don't add the extra words or letters apart. கொடுத்திருக்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல விட வேற எக்ஸ்ட்ரா வேர்டை கொடுக்காதீங்க, ஆட் பண்ணி ரீட் பண்ணாதீங்க. Don't shout into the mic. கத்தி கத்தி பேசக்கூடாது. நார்மல் டோன். And headphones வந்து ultra sensitive and they can capture minute sound. ரொம்ப ரீட் அலவுடுங்கும் போது சிலர் வந்து ரொம்ப கத்தி பேசுவாங்க, ரொம்ப ரொம்ப கத்தி பேசுவாங்க. No. Okay. Again, don't pause for 3 seconds. 3 செகண்ட்ஸ்க்கு மேல நீங்க வந்து பாஸ் பண்ணவே கூடாது. அதாவது இப்போ வந்து இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் இப்போ கிளிக் பண்றேன். ப்ரிப்பரேஷன் டைம் போகுது. அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து மாக் பண்ணணும். The method was developed by William Levy in the late 1940s and soon became a standard tool for archaeologists. Levy received the Nobel Prize for his work in 1960. The radiocarbon dating method is based on the fact that radiocarbon is constantly being created in the atmosphere by the interaction of cosmic rays with atmospheric nutrition. பாருங்க 13 செகண்ட்லயே நான் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலனா ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு 2-3 தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அது முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து இங்க ஒரு சின்ன டீப் சர்க்கிள்
Mic open ஆயிடுச்சு. The method was developed by William Libby in the late 1940s and soon became a standard tool for archaeologists. Libby received the Nobel Prize for his work in 1960. The radiocarbon dating method is based on the fact that radiocarbon is constantly being created in the atmosphere by the interaction of cosmic rays with atmospheric nitrogen. Read பண்ணிட்டீங்களா? Submit பண்ணிட்டு. This is the way to do your read aloud. கொடுத்திருக்கோம், ஆன்சரை சப்மிட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணோம்? The method was developed by William Libby in the late 1940s. 40 கிடையாது 40s and soon become a standard tool for archaeologists. Libby received the Nobel Prize இந்த மாதிரி திருப்பி போய் சொல்லக்கூடாது. நோபல் பிரைஸ்ன்ற பிரைஸ், அது பிரைஸ் கிடையாது, விலை கிடையாது, இட் இஸ் அ பிரைஸ். ஸோ அது தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லி சிலர் போய் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. First work in 1960. The radiocarbon dating method is based on the fact that radiocarbon is constantly being ரெண்டு தடவை சொல்லுவாங்க. No. See, நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ கார்பன் அப்படின்ட்டீங்க, திருப்பி இப்போ ரேடியோ கார்பன். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா யூ ஷுட் நாட் கோ அண்ட் கரெக்ட் தட். அது அப்படியே இந்த ஃப்ளோல தப்பு பண்ணாலும் ஃபைன், நோ ப்ராப்ளம், அப்படியே இந்த ஃப்ளோல போங்க. இல்ல அந்த ஃப்ளூவன்சி கட் ஆயிடும், மார்க் வந்து கம்மியாயிடும். ஃப்ளூவன்சிக்கு வந்து மார்க் வந்து கீழே போயிடும். அப்படின்னாவே ஸ்பீக்கிங்ல மார்க் வந்து கம்மியா தான் கிடைக்கும். அதனால நிறைய பேருக்கு 50, 60 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்து அவங்களுக்கு சேஃப் ஸ்கோர் கிடைக்காம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஃப்ளூவன்சி வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ளூவெண்டா ரீட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா திருப்பி போய் கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா ஃப்ளூவன்சி ஆயிடும். அண்ட் 2 தடவை ரிப்பீட் பண்றது ஒரு வேர்டு, 2 தடவை 2 பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் அப்படிம்பாங்க. டோன்ட் மேக் தட் ஃபில்லர் சவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நீட்டா கொடுத்துருக்க பேசேஜை மிஸ் பண்ணாம வேர்ட்ஸ் கரெக்டா கொடுத்துருக்க போது நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து காஸ்மிக் ரேஸ் அப்படிம்பாங்க. ஆனா காஸ்மிக் ரேன்ட்டாங்க வித் ரேஸ் ஷிஃப்ட் திருப்பி போய் கரெக்ட் பண்றது, கொடுத்துருக்க வேர்டை மிஸ் பண்ணா திருப்பி போய் தப்பு பண்ணிட்டோமே சொல்லி, இல்லைன்னா தப்பு பண்ணிட்டோம் அப்படி ஒரு வேர்டை வந்து மிஸ் பண்ணோம் சொல்லிட்டா அந்த ஞாபகத்திலேயே வந்து மிச்சத்தை ரீட் பண்றது அப்படிலாம் பண்ணக்கூடாது. தி ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஷுட் ஹேவ் இஸ் கான்ஃபிடன்ஸ். கொடுத்துருக்கத ரீட் பண்ணுங்க. தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம், அதை விட்டுருங்க. சிலர் வந்து அப்படியே யோசிச்சுட்டு மிச்சத்தை வந்து ரீட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்னது? ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட். சில வேர்ட்ஸ் நல்லா தெரிஞ்ச வேர்ட்ஸ் கூட நம்ம தப்பு பண்ணிடுவோம். அந்த மாதிரி யூ ஷுட் நாட் டூ. இந்த வெரி சிம்பிள் கொஸ்டின் 5 இல்லைன்னா 6 கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க. 6 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ரீட் எல்லாம். அந்த மாதிரி 6 கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்க அட்டென்ட் பண்ணதான் ஆகணும். ஸோ 6 கொஸ்டின்ஸுமே இந்த மாதிரி கொடுத்துருக்குது. டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிருங்க. டோன்ட் டேக் அ ரிஸ்க். இப்போ அதை ரீட் பண்ணவே தெரியல அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டூல் லிவ் ரிசீவ் த நோபல் பிரைஸ். ஸோ அதை வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றதை விட ஸ்கிப். ப்ரொனவுன்சியேஷன் லேர்ன் பண்ணணும்னா நிறைய ப்ரொனவுன்சியேஷன் ஆப் இருக்கு, லேர்ன் பண்ணுங்க. ப்ரொனவுன்சியேஷன் நீங்க படிச்சுக்கலாம். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிச்சுக்கலாம். வி ஆல்சோ எங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் வந்து யார்கிட்டயுமே கேட்க வேணாம். நம்ம வந்து டேஷ்போர்ட்லயே கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் போர்ட்டல்ல ஜஸ்ட் இந்த வேர்டு மேல வந்து கிளிக் பண்ணீங்கன்னாவே அதே ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கும். ஃபைன், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ யூ கேன் ட்ரை த ப்ரொனவுன்சியேஷன் ஆப் ஆல்சோ. ரொம்ப ரீடிங்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னா புக்ஸ் ரீட் பண்ணுங்க, ஆர்டிகல்ஸ் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ யூ கேன் டெவலப். அந்த ரீடிங் ஹேபிட் வந்து டெவலப் பண்ணீங்கன்னாவே அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்துடும். சிலருக்கு வந்து இந்த ரீட் பண்ற ஹேபிட் இல்லைனால தான் எடுத்துறது நடுவில் வந்து நிறுத்திடுறாங்க. ஸ்டாப்பிங் இட். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளூவன்சி, ப்ரொனவுன்சியேஷன், கான்டென்ட். ஃப்ளூவன்சினா கண்டினியூஸா ரீட் பண்ணணும், ஹெசிடேட் பண்ணக்கூடாது. அண்ட் தப்பா ரீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரீட் கரெக்ட் பண்ணக்கூடாது. ஃபில்லர் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அன்னெசரியா பாசஸ் தேவையில்லாம இடத்துல நமக்கு ஸ்டாப் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு ரீட் இட் கண்டினியூஸ்லி. அண்ட் 3 செகண்டுக்கு மேல பேசாம இருக்காதீங்க. மைக் ஆஃப் ஆயிடும். மைக் ஆன் ஆகும். இப்படி மைக் இப்படி வந்து ஜஸ்ட் வந்தாவே அண்ட் மைக் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நாட் ஸ்டாப். சிலர் வந்து முடிஞ்ச ப்ரிப்பரேஷன் டைம் முடிஞ்சு பீப் கேட்டோடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மைக் அங்க வந்து ஆன் ஆயிருக்காரு. அதையும் பண்ணாதீங்க. மைக் ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ரீடிங். ப்ரொனவுன்சியேஷன் ஃபேக் ஆக்சென்ட் எல்லாம் கிடையாது. நேச்சுரல் கிளியர் டோன்ல நம்ம ரீட் பண்ணாவே போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோன்ட் ஷவுட், கத்தக்கூடாது. கான்டென்ட் என்னன்னா கொடுத்துருக்க டெக்ஸ்டா ரீட் பண்ண போது எக்ஸ்ட்ராவா நீங்களா வேர்ட்ஸ் ஆட் பண்ணாதீங்க. கொடுத்துருக்க வேர்ட்ஸை ஒமிட்டும் பண்ணாதீங்க. நீங்க ஒரு 2 வேர்ட் தெரியல அப்படின்னா யூ கேன் ஸ்கிப். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டூ யுவர் ரீட் அலாட். 5-6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
Score conversion also I can show you. பாருங்க சாரி இதோட இது பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் லிஸ்னிங் சாரி ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங் நம்ம ரீட் பண்றோம்ல ஸோ ரீட் பண்ணி இது பண்றோம் ஸ்கோர் கன்வர்ஷன் ஒன் செகண்ட் ஓகே லிஸ்னிங் அண்ட் சாரி ரீட் அலவுடோடது பார்த்தீங்கன்னா இது சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்டோட ஸ்கோர் கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க பட் ரீட் அலவுடோட வந்து பார்த்தீங்கன்னா சி வியூ ஆன்சர் ஓகே ரீட் அலவுட் இல்ல இது வந்து சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்டோட அதை கொடுத்துருக்காங்க ஃபைன் நோ ப்ராப்ளம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ளூவன்சி ப்ரொனவுன்சியேஷன் கான்டென்ட் இது மூணுல தான் உங்களை வந்து ஸ்கோர் பண்றாங்க இதுல மூணுமே நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளூவன்சி தான் ஃப்ளூவன்சி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ளூவன்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃப்ளூவெண்டா ரீட் பண்ணுங்க ரீட் பண்ற புக் கஷ்டமா இருந்ததுன்னா யூ கேன் ரீட் ஆர்டிகல்ஸ் மேகசின்ஸ் எல்லாம் வாங்கி ரீட் பண்ணுங்க ஸோ தட் யூ கேன் டெவலப் தி அந்த ஃப்ளூவன்சி வந்து வந்துடும் நார்மலாவே அதை ரீட் பண்ணவே யூ கேன் டெவலப் தட் ஓகே ப்ரொனவுன்சியேஷன் ஆல்சோ இஃப் யூ ஃபைண்ட் எனி வேர்ட் டிஃபிகல்ட் டூ ப்ரொனவுன்ஸ் இட் ப்ரொனவுன்சியேஷன் ஆப் டவுன்லோட் பண்ணி ப்ரொனவுன்சியேஷனை கத்துக்கோங்க ஸோ ரீட் அலவுட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்துருக்க பேசேஜை மட்டும் நம்ம ரீட் பண்ணா போதும் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராவா பண்ண வேணாம் ஆனால் அது கண்டினியூஸா ரீட் பண்ணுவோம் சரி ஹோப் அந்த வீடியோ வந்து ரீட் அலவுட் எப்படி பண்ணணும் இந்த மார்க்கிங் கிரைட்டீரியாஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டில் உங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருந்ததுன்னா நாங்க வந்து லைவ் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் யூ கேன் ஜாயின் அவர் கிளாஸஸ் உங்க டைம்ல வந்து நீங்க வந்து இங்க படிச்சுக்கலாம் அண்ட் ஒரு 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 ஃபீட்பேக் வேணும் நான் பண்றது கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியல ஸ்டில் யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட்னா யூ கேன் ஜாயின் அவர் கிளாஸஸ் ஸோ ஐ பி கிவிங் த ஃபீட்பேக் பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் நீங்க எப்படி பண்றீங்க நீங்க எப்படி வந்து ரைட் பண்றீங்க எப்படி வந்து ரீடிங் பண்றீங்க எப்படி லிஸ்னிங் பண்றீங்க இருக்கலாம் ஐ கேன் கிவ் யூ ஃபீட்பேக் யூ கேன் ஜாயின் அவர் கிளாஸஸ் அண்ட் hope you find this video informative and இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் I'll be doing more and more videos இன்னும் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வீடியோ பண்றேன் thank you for supporting and thank you so much see you in the next video bye